வணக்கம், இது உங்கள் ஃபேக்டோரியா. ஈரானின் வரலாறு இரண்டாவது பாகம். கிரீக்கர்களுக்கு பின்னாடி பொது ஆண்டு முன் 334 முதல் பொது ஆண்டு பின் 224 வரை பல்வேறு அரசுகள் குறுகிய காலங்கள் ஆட்சி புரிஞ்சாங்க. அதன்பின் வந்த சாசனிட் பேரரசு பொது ஆண்டு 224 முதல் பொது ஆண்டு 651 வரை ஆட்சி செஞ்சாங்க. இவங்க ஜொராஸ்ட்ரியனிசமை அவங்களுடைய மதமாக அறிவிச்சாங்க. பைசாண்டிய பேரரசுகளோடு இவருடைய போர்கள் மிக முக்கியமானது. பொது ஆண்டு 651 இஸ்லாமிய படையெடுப்புகளால் இவர்கள் ஆட்சியை இழந்தாங்க. அதன் பின்னாடி ஈரான உமாயத்துகள் மற்றும் காலிப்பட்டுகள் தங்கள் கைவசம் எடுத்துக்கிட்டாங்க. இவங்க சன்னி பிரிவு இஸ்லாமை பரப்புனாங்க. இவங்களுக்கு பின்னாடி வந்த சஃபாவித் பேரரசு சியா பிரிவு இஸ்லாமை ஏற்றுக்கிட்டாங்க. அதற்கு காரணம், தன்னை சுற்றி இருந்த நாடுகள் பொதுவாக சன்னி பிரிவு இருந்ததுனால இவங்க தங்களை தனி சிறப்பாக கண்டுக்க நினச்சாங்க. நிறைய சன்னி இஸ்லாமிய மக்களை ஃபோர்ஸ்ஃபுல்லாக சியாவுக்கு மாற்றினாங்க. இதனால் இன்னைக்கு வரைக்கும் ஈரான் தனியாகவே இருக்குது. மேலும் ஜொராஸ்ட்ரியன் மக்கள் கட்டாய மதமாற்றம் மற்றும் சிசியா டாக்ஸ் போடப்பட்டதுனால பல கொடுமைகளுக்கு உள்ளானாங்க. இந்தியாவிற்கு இடம்பெயர்ந்து பார்சி என்று இன்று அழைக்கப்படுறாங்க. குறிப்பாக இவங்க குஜராத்தில் அதிக எண்ணிக்கையில் இருக்காங்க. அதன் பிறகு வந்த அப்சரிட் டைனாஸ்டி நதிர்ஷாவால் உருவாக்கப்பட்டது. ஆசியாவிலேயே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தாங்க. 1739 டெல்லியை கொள்ளையடித்து மயில அரியாசனத்தையும் கோஹினூர் வைரத்தையும் கொள்ளையடித்து கொண்டு போனாங்க. சிவில் வாரால் பாதிக்கப்பட்டு குஜராத் டைனாஸ்டி உருவாக்கப்பட்டது. இவங்களுடைய காலகட்டத்தில் ரஷ்ய போர்கள் ஜார்ஜியா, அஸ்பர்ஜான், அர்மீனியா பகுதிகளை இழந்தாங்க. மேலும் பிரிட்டிஷ் இவங்களை கண்ட்ரோல் பண்ணாங்க. எதுக்காகனா இந்தியா கூட ட்ரேட் பண்ண இந்த ரூட்டை பயன்படுத்தினாங்க. மேலும் ஆயிலுக்காக ஈரானை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பித்தாங்க. பிரிட்டிஷ் ஈரானில் டொபாக்கோ, ஆயில், பேங்கிங் செக்டார் முழுமையாக கண்ட்ரோல் பண்ணாங்க. இதனால் பொதுமக்களுடைய கோபத்துக்கு ஆளானாங்க. புகையிலை போராட்டமாக வெடிச்சிச்சு. ஈரான் அப்போதைய அரசர் இந்த டீலை கேன்சல் பண்ணாங்க. மேலும் 1901 ஆயில் எடுக்கிற முழு அதிகாரத்தையும் எடுத்து பிரிட்டிஷானது ஆங்கிலோ இரானியன் ஆயில் கம்பெனியை மாற்றுறாங்க. இதுக்கு பேர் பிரிட்டிஷ் பெட்ரோலியம் அப்படின்னு மாற்றி ட்ரேட் பண்ணாங்க. இதன் மூலமாக ஈரானுக்கு நஷ்டம் மட்டுமே கிடச்சிச்சு. குஜராத் டைனாஸ்டி வீக் ஆனதுனால கரப்ஷன் நிரம்பி வழிஞ்சிச்சு. மேலும் ஃபாரின் இன்ஃப்ளூயன்ஸ் காரணமாக ஈரான் பல பகுதிகளாக பிரிஞ்சிச்சு. வேர்ல்டு வார் 1 நடுநிலையோடு இருந்தாலும் மற்ற நாடுகளால் இன்வைட் ஆகி இதனுடைய பகுதிகளை மற்ற நாடுகள் ஆக்குபை பண்ண ஆரம்பித்தாங்க. இதனால் ரெசா கான் அப்படிங்கிற வார் மினிஸ்டர் குஜார் ஷாக்கு கீழே பிரைம் மினிஸ்டர் ஆனார். பிரிட்டிஷ் சப்போர்ட்டால் இவர் பகல்வி டைனாஸ்டியை துவங்கினார். குஜராத் டைனாஸ்டியை தூக்கி வீசினார். மேலும் இவர் ஈரானை நவீனப்படுத்துறதுல முக்கிய பங்கு வகித்தார். ரயில்வே, ஸ்கூல், மிலிட்ரி, லீகல் சிஸ்டம் இவற்றை எல்லாத்தையும் புதுசாக உருவாக்கினார். செக்யூலரிசம், அதாவது மதச்சார்பின்மையை கடைபிடிச்சாங்க. இதுவரைக்கும் பெர்ஷியா அப்படின்னு இருந்த பெயரை 1935 தான் ஈரான் அப்படின்னு பேரை மாற்றினாங்க. இவருடைய மகன் முகமது ரெஷா ஷா பக்லவி ஒரு டிக்டேட்டராகவும் எதிர் அரசியல் செய்கிறவங்களை கொடுமைப்படுத்தவும் செஞ்சார். சவக் அப்படிங்கிற சீக்ரெட் போலீஸை பயன்படுத்தி இல்லீகலாக அரெஸ்ட் பண்ணுறது, டார்ச்சர் பண்ணுறது போன்றவற்றையெல்லாம் செஞ்சார். ஷால மக்கள் யுஎஸ்உடைய பப்பெட்டாக பார்த்தாங்க. அமெரிக்கன் கல்ச்சர், கம்பெனிஸ் எல்லாமே கொண்டு வந்தார். அயோதல்லா கமோயினி இவர் எதிர்க்க ஆரம்பித்தார். 1978-79 இஸ்லாமிக் ரெவல்யூஷன் துவங்கி 1979 பிப்ரவரி 11 அரசாட்சியை முடித்து இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் உருவாக்குனாங்க. அதன் பின் கொமைனி தன்னை சுப்ரீம் லீடராக அறிவித்தார். இஸ்லாமை ஈரான் மதமாக அறிவித்து மத தலைவர்களை கோர்ட், எஜுகேஷன், மீடியா மற்றும் முக்கிய பங்கு வகிக்கிறதுக்கு எல்லா இடத்துலையுமே இவர்கள் புகுத்தினார். உமன் ட்ரெஸ் கோடு எல்லாமே மாற்றி ஹிஜாப் கம்பல்சரி ஆக்குனாங்க. இடதுசாரிகள், லிபரல்ஸ், அரசாட்சியை விரும்புகிறவங்க, செக்குலரிசம் சப்போர்ட் பண்ணுறவங்கள அரெஸ்ட் பண்ணியும் எக்ஸிக்யூட் பண்ணி சைலண்ட் ஆக்குனார். யுஎஸ்ஏவை பெரிய சாத்தான் என்றும் இஸ்ரேலை குட்டி சாத்தான் அப்படின்னும் அழைச்சார். 52 அமெரிக்க ஈரானியர்களை சிறைப்பிடிச்சாங்க. அவங்கள மீட்க சென்ற 8 யுஎஸ் இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டாங்க. 444 நாட்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு அப்புறமா ரிலீஸ் செய்யப்பட்டாங்க. இதிலிருந்து அமெரிக்கா இவர்கள் மேலே சாங்ஷன்ஸ் போட்டு இன்னைக்கு வரைக்கும் அதை கடைப்பிடிச்சிக்கிட்டும் இருக்காங்க. சைரஸ் த கிரேட் பக்லவி டைனாஸ்டியை சேர்ந்த ரெசா ஷா காலகட்டங்களில் ஜூஸ் பாதுகாக்கப்பட்டாங்க. சஃபாவித், அதாவது
ஜொராஸ்ட்ரியனிசம் காலகட்டத்தில் ஜியூஸ் கன்வெர்ட் பண்ணப்பட்டு ஒளிஞ்சு வாழ்ந்தாங்க. பின் 1979 ஈரானியன் ஜியூஸ் இஸ்லாமிக் ரிஜிமில் பாதிக்கப்பட்டு வேறு நாடுகளுக்கும் இடம்பெயர்ந்தாங்க. ஈரானுக்கும் இந்தியாவுக்கும் உள்ள நட்பு பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஈரான் எப்பொழுதுமே இந்தியாவிற்கு சாதகமான வழிமுறையை கடைபிடிச்சிருக்காங்க. புல்வாமா அட்டாக்கின் பொழுது பாகிஸ்தானை ப்ளேம் பண்ணாங்க. காஷ்மீர் 370 விஷயத்தில் முஸ்லீம் ரைட்ஸை பற்றி கன்சர்ன் பண்ணாலும் இந்தியாவினுடைய நிலைப்பாட்டிற்கு எதிராக எந்த முடிவும் எடுக்கலை. ஈரானில் இந்தியா கட்டிகிட்டு இருக்க ஜபஹார் போர்ட் ஸ்ட்ராட்டஜிக்கலி நமக்கு ரொம்ப முக்கியமானது. யூஎஸ்ஏவுடைய சாங்ஷன்ஸ் காரணமாக இப்போ ஆயில் இம்போர்ட் நம்ம பண்ணுறதில்ல. இருந்தாலும் ஆயில் தவிர மற்ற பொருள்களை கெமிக்கல், ஃபெர்டிலைசர்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வருஷத்துக்கு 5000 crore மேலே நம்ம ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஈரானியர்கள் வரலாற்றில் மன்னர்கள் தங்களை ஆரியன் அப்படின்னு அழைச்சிக்கிட்டாங்க. பொது ஆண்டு முன் 500 வாழ்ந்த டாரியஸ் த கிரேட் தன்னை ஆரிய சித்ரா, அதாவது ஆரிய வம்சாவளி அப்படின்னு அழைச்சார். ஈரான் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே லேண்ட் ஆஃப் ஆரியன், அதாவது ஆரியர்களிடம் நிலம் என்று பொருள். 4500 ஆண்டுகளுக்கு முன்னாடி சென்ட்ரல் ஆசியாவிலிருந்து வந்த மக்கள் ஒரு பகுதியினர் பெர்ஷியாவுக்கும் இன்னொரு பகுதியினர் இந்திய நிலப்பரப்பிற்குள்ளும் வந்தாங்க. 2 பேருமே தங்களை ஆரியன் அப்படின்னு அழைச்சிக்கிட்டாங்க. அப்படி பிரிஞ்சவங்க இந்திய ஆரியர்கள் சமஸ்கிருத மொழியையும், ஈரானிய ஆரியர்கள் பெர்ஷியன், அவஸ்தன் ஆகிய மொழியையும் ஃபாலோ பண்ணாங்க. வேதிக் சான்ஸ்கிரிட்டுக்கும் ஜொராஸ்ட்ரியன் அவஸ்தன் மொழிக்கும் சகோதரி மொழிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேருமே நெருப்பு வழிபடுதலும் பல ரிச்சுவல்ஸ்களையும் ஒற்றுமை இருக்கிறத சொல்கிறாங்க. இந்த ஆரியன் அப்படின்னா யார், உண்மையிலேயே வெளியிலிருந்து வந்தாங்களா, இன்றைக்கும் ஆரியன்ஸ் இருக்காங்களா அப்படின்னு வேறு வீடியோவில் பார்ப்போம். இஸ்ரேல் எந்த அளவுக்கு இந்தியாவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு ஈரானும் நமக்கு முக்கியம். பாகிஸ்தானுடனான பலுஜிஸ்தான் பிரச்சனை காரணமாக பலுஜிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் பிரச்சனைகள் வந்துச்சுன்னா ஈரான் பலுஜிஸ்தான் பக்கம் நிற்கிறதுனால நமக்கு இது ஒரு நல்ல சப்போர்ட்டான நேரம் அப்படின்னே சொல்லலாம். பார்த்த உங்களுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு வேறு என்ன மாதிரியான டாபிக் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் நீங்கள் தெரிவிங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கிட்டையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள்.